30 அடி அகலம் 50 அடி நீளத்தில் ஒரு சைட் இருந்தால் போதுங்க. வசதியாக 2 கார் நிறுத்துற மாதிரியான பார்க்கிங் ஏரியா, ஹை சீலிங் வச்ச மாதிரியான லிவிங் ஏரியா, 8க்கு 16ங்கிற அளவில் பெரிய டைனிங், அது போக தனியாக ஒரு கிச்சன், பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம், இதை விட பெருசாக 16க்கு 16ங்கிற அளவில் 2 கிங் சைஸ் பெட்ரூம், எல்லா பெட்ரூமுக்குமே ஸ்பேசிஸான அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், ஃபேமிலி லிவிங் ஸ்பேஸ், ஃப்ரண்ட் சைடில் ஒரு பால்கனி, யூட்டிலிட்டிக்கு தனியாக ஒரு ரூம், அது போக காமன் டாய்லெட் கம் பாத்ரூம், வீட்டை சுற்றியும் செட் பேக் ஸ்பேஸோட நல்ல ஒரு வசதியான 3 BHK வீடு கட்டலாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா ரூம்ஸையும் 30க்கு 50ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பிளாட்டில் எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிற நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் முதல் தடவை இது நம்ம வீடு சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க, கிழக்கு பார்த்த மாதிரியான வாசல், 3.5 சென்ட் லேண்ட் ஏரியா. இதில் வீட்டை டியூப்ளக்ஸ் மாடலில் 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன், ஸ்ட்ரைப் டிசைன்ஸ், டெக்ஸ்சர் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய அந்த பால்கனி ஸ்பேஸில் பர்குலா டிசைனோட ஒரு செமி கவர்டு ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இதுக்கேற்ற மாதிரியான ஒரு நீட்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. என்ட்ரன்ஸில் ஃபோல்டபிள் டைப்பில் கேட் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங் ஏரியா 16க்கு 20ங்கிற அளவில் 2 கார் நிறுத்துற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் இருக்குதுங்க. வாலுக்கு வந்து ஸ்டோன் கிளைடிங் டைப்பில் இருக்கக்கூடிய செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட ரைட் சைடில், பேக் சைடில், லெஃப்ட் சைடில் செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி சிங்கிள் பேனல் டைப்பில் தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த டோருக்கு வந்து கிரனைட் ஸ்டெப்ஸ் வழியாக போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது ஃபோயருங்க. ஃபோயரை ரைட் கட் பண்ணிங்கன்னா வீட்டோட லிவிங் ஏரியா 16க்கு 16ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்கில் பார்க்குற மாதிரி தான் வீடு ஃபுல்லாமே நல்லா கிளாஸியான டைல் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. மைல்டாக இதுக்கேற்ற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஏரியாவில் மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்குது. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் ஸ்பேஸ் வந்து ஹை சீலிங் ஸ்ட்ரக்சராக 20 அடி சீலிங் ஹைட்டோட டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய மர ஜன்னல்கள் இருக்குங்க. டைனிங் கம் கிச்சன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபோயர்லேயே லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமாக பார்க்கலாம். பெட்ரூமோட டோருக்குலாம் இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான டிசைனில் உட்டன் டோர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது 11க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கனால பெரியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே நமக்கு ஸ்டோரேஜுக்கான வார்ட்ரோப் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு சென்டர்லேயே ஒரு ஸ்டடி டேபிளும், மேலே இருக்கக்கூடிய ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான இன்டோக்ஸுங்க. ப்ரௌன் அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷனில் இருக்குது. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல்கள் இருக்குங்க. இது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். 5க்கு 7ங்கிற அளவில் அமைச்சிருக்கு. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்குலாம் கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நம்ம புக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட டைனிங் அண்ட் கிச்சனை பார்த்தலாம். இந்த வீட்டில் ஸ்பேஸிஸான ஒரு டைனிங், அது போக ஸ்பேஸிஸான ஒரு கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. என்ட்ரானதும் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் வந்து டைனிங் ஏரியாங்க. 8க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குதுங்க. இதை தாண்டி வீட்டோட கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க 8க்கு 11ங்கிற அளவில். இது ஒரு மாடுலர் கிச்சன் ஸ்பேஸ். வால்க்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க் பண்ணி பேஸ் யூனிட்டு, வால் யூனிட்டு, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. யூனிக்கான கலர் காம்பினேஷனில் இருக்குது. இந்த கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரியே கவுண்டர் டாப்பெல்லாம் வந்து சர்விங் ஸ்பேஸோடு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியே சிங்க் இருக்குது. இது யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸுங்க. வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன், அது போக ஒரு சர்வீஸ் சிங்க்கை கொடுத்துருக்குறாங்க. கிரனைட் டாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அது போக கிரனைட்லேயே நமக்கு ஸ்லாப், அது போக லாஃப்ட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க. இது ஒரு காமன் டாய்லெட் கம் பாத்ரூம். 5க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குதுங்க. ஃப்ளோரிங் வால்க்கு டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் சாண்ட்ரோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் இனிமேல் தான் மாட்டுவாங்க. யூட்டிலிட்டி ஸ்பேஸுக்கு சர்வெண்ட்டும் ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு எக்ஸிட் டோருமே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. சேஃப்டி கிரில்லோடு அமைஞ்சிருக்குங்க. வீட்டை சுற்றி செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. இந்த செட் பேக் ஸ்பேஸ் வழியாக இந்த எக்ஸிட் டோரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு வைடான ஸ்டார் கேஸ் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கிரனைட் அண்ட் டைல் ஒர்க்கோட இந்த ஸ்டார் கேஸ் ஹெட்ரூம் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸை வந்து ஹை சீலிங் ஸ்ட்ரக்சராக கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய லிவிங் ஸ்பேஸில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏரியாலையும் சீலிங்கில் கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணி லைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டார் கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் ஒரு லாஞ்ச் இருக்குது. இந்த லாஞ்சை தாண்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய லிவிங் ஸ்பேஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஸ்பேஸோட அளவு 10க்கு 16ங்கிற அளவில் பெருசாக கொடுத்துருக்குறாங்க வித் டிவி யூனிட்டோட.
இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூம். 16க்கு 16ங்கிற அளவில் ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூமாக பிளான் பண்ணி இருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் இன்டோ ஒர்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி சீலிங்கில் பெயிண்டிங் ஒர்க்ஸ் இருக்குதுங்க. கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வார்ட்ரோப் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே கலர் காம்பினேஷனில் ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்ஸுமே பண்ணியிருக்கிறாங்க. அது போக வால் ஷெல்ஃபுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. 5க்கு 8.5ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்கும் வால்க்கும் டைல் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி. வீட்டோட 3வது பெட்ரூமே பெரிய பெட்ரூம் தான். 16க்கு 16ங்கிற அளவில் ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. வார்ட்ரோப்கான ஸ்பேஸ் நிறையா கொடுத்துருக்குறாங்க. வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனோட இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இந்த பெரிய பெட்ரூமுக்கு ஒரு பெரிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 5.5க்கு 8.5ங்கிற அளவில் இங்கேயும் டைல் ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு காமன் பால்கனி செமி கவர்டு டைப்பில் பர்குலர் டிசைன் ஒர்க்கோட பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்பேஸ்க்கு மட்டும் மேட் ஃபினிஷிங்கில் டைல் ஒர்க் இருக்குது. கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கிளாஸ் ஒர்க்கில் பார்பெட் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த பால்கனிலேருந்து வீட்டோட டெரஸ் போறதுக்கான ஸ்டார்கேஸ் எல்லாம் வந்து சிவில் ஒர்க்லேயே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு கோயம்புத்தூர் கவுண்டபாளையம்லேருந்து டிவிஎஸ் நகர் போகக்கூடிய ரோட்டில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்ந்து 1,50,00,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ். இந்த லொக்கேஷனில் இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸான வீடு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்லை உங்ககிட்ட ஒரு 30க்கு 50ங்கிற அளவில் ஒரு பிளாட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு பிளானிங்கில் வீடு கட்டுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.